இயற்கை சார்ந்த வாழ்க்கை, கூட்டு குடும்ப முறை காலமெல்லாம் மலையேறிவிட்டது. ஏதோ ஒருவித தேடலை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த இலக்கின்றி சிந்தனையில்லாத ஓட்டம் மன அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது. வாழ்க்கையானது மகிழ்ச்சியானது மட்டுமல்ல, சவால்கள் நிறைந்ததும் கூட. ஆசை நிராசையாவதும், உறவு பிரிவதும், நெருங்கியவர் மரணிப்பதும், ஏமாற்றங்களும் இழப்புகளும் வாழ்வில் சகஜம். இது குறித்தே நினைத்து கொண்டு இருந்தால் மனம் சோகத்தில் தேங்கிவிடும். நிஜத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கும் மனத்தின் போராட்டம் மன அழுத்தத்தில் கொண்டு போய் நிறுத்தும் என்கிறார் சென்னையைச் சேர்ந்த எழுத்தாளர் ராதிகா தேவி. இம்மாத நமது மண்வாசத்தில் வேப்பம் பூவிலும் தேன் இருக்கிறது என்ற தலைப்பிலான வாழ்வியல் கட்டுரையினை அவர் எழுதியிருக்கிறார். அதில் அவர் மன அழுத்தம் உள்ளது என்பதை எவ்வாறு அறியலாம் என்பதனை, பொதுவாக அனைவருக்குமே கோபம், பயம், சந்தோஷம், பதற்றம், கவலை போன்ற அனைத்து உணர்வுகளும் உண்டு. ஆனால் எப்போது அது நமது இயல்பு வாழ்க்கையை வாழவிடாமல் தொடர்ந்து பிரச்சனையாக மாறுகிறதோ அப்போது அது மனநலம் சார்ந்த பிரச்சனையாக உருவெடுக்கிறது. வாழ்வின் முக்கிய நிகழ்வுகளின் மீதான ஈடுபாட்டு குறைவே மன அழுத்தம். மன அழுத்தத்துக்கு உள்ளானவர்கள் அதிகமாகவோ குறைவாகவோ சாப்பிடுவார்கள், தூங்குவார்கள், சுற்றத்தை விட்டு விலகுவார்கள், நட்பை தவிர்த்து தனிமையை விரும்புவார்கள், வழக்கமான செயல்களில் நாட்டமின்றி இருப்பார்கள், ஒரு செயலை செய்வதற்கான ஆற்றல் குறைந்தவர்களாகவோ ஆற்றல் இல்லாதவர்களாகவோ இருப்பார்கள். வழக்கத்துக்கு மாறாக அதீத மறதியுடன் ஒருவித குழப்ப மனநிலையில் இருப்பார்கள். கோபமும் வருத்தமும் பயமும் மிகுந்து இருப்பார்கள். தனக்கோ பிறருக்கோ தீங்கு விளைவிக்கும் எண்ணமும் அவர்களிடம் இருக்கும். சிலருக்கு சோர்வு அதிகமாக இருக்கும் பொழுது ஆழ்ந்த பெருமூச்சை இழுத்து விடுவார்கள். கண்களில் ஏதோ ஒருவித பயம் தெரியும். இதனை வைத்து அறிந்து கொள்ளலாம் என்கிறார். மன அழுத்தம் ஏற்பட காரணம் என்ன என்பதனையும் அவர் விளக்குகிறார். அத்தோடு மன அழுத்தத்திலிருந்து வெளியே வருவது எப்படி என்பது குறித்து அவர் சொல்லியிருக்கும் கருத்துக்களும் கதையும் சூப்பர். அவற்றை அசை போட்டாலேயே நம் அழுத்தம் குறைந்துவிடும். மன அழுத்தத்திலிருந்து விடுபட விரும்புகிறீர்களா? இம்மாத நமது மண்வாசம் வாங்கி வாசியுங்கள்.